சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய காணொளிகள், அவருடைய ஊடகத்தில் அவர் போடக்கூடிய அது வந்து ஒரு அந்த காணொலினா பொலிட்டிக்கல் சட்டையர், அரசியல் பகடி செய்வது. ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர், அவர் ஒரு ஊடகத்தினுடைய தலைமையில் இருக்கிறாரு, அவர் அதை நடத்துகிறாரு. அதை பார்த்து நீங்கள் கோவப்படுறீங்கன்னா சாட்டை எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். எப்படி பண்ணுவீங்க? தொட்டு பாருங்களேன், தொட்டு தான் பாருங்களேன். உதயநிதி கைது பண்ணதை கூட வந்து திமுக கொஞ்சம் தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கைது பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சி இன்னும் வேகமாக வீரியமாக வளரும், இன்னும் வேகமாக வளரும். தேவையில்லாத வேலையில் போய் சிக்கிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திமுக நாம் தமிழர் பிஜேபி எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ண சாட்டையான வீடியோ. ஏன்னா திமுக கிட்ட அப்படி ஒரு ஆள் கிடையாது. திமுக கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து இணைய கூலிப்பட, அது அவதூறு பேசும், கடிக்கும், இப்படியாக எடுத்து வைக்காது. இந்த 100 நாள் நெருங்கும் போது அதை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தாரு, வித்தியாசமாக இருந்தது. அது மாதிரி யாருமே சிந்திக்கலல்ல. அதுதான் வந்து ஒரு ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய மொழி நடை. சரி தவிர வந்து இப்போ அவர் நினச்சா அவமரியாதையான வார்த்தைகளை பேசி வீடியோ போட முடியாதா? அது ஒரு வேலையா? ஒரு தாவேகா நிர்வாகி கூட அப்படின்னா தவறாக கேட்டார். அப்புறம் என்னங்க கேட்டார்? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இலக்கண பழியோடு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா? திருத்திக்கிறேண்ணே, புரிதுன்னா திருத்திக்கிறேண்ணே, இவ்வளோதானங்க. இதான் பக்குவமான பேச்சு, பக்குவமான அணுகுமுறை, அப்சர்வேஷன். அப்போது அது மட்டும் காரணம் இல்லை, அதை தாண்டி சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் தான் சொல்கிறாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள். அரசியல் கதை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் மரிய வில்சன் சமீபத்தில் தமிழை பற்றி பேசிய ஒரு சில விஷயங்கள் சர்ச்சையாயிருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு யூடியூபர் மீது கடும் கோபத்தில் அமைச்சர் இருக்காரு அப்படின்ற செய்திகள் இணையதளம் வழியாக பரவ தொடங்கியிருக்கு. சில பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்காங்க. அவர் தமிழை பற்றி பேசினதையும் இந்த யூடியூபர் விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழை பற்றி அமைச்சருடைய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தமிழ் மொழியின் ஆளுமை குறித்தான டெஸ்ட் இருக்கிற இடம் சட்டமன்றம் கிடையாது. அவர் நல்லா தமிழ் தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது நம்மளுடைய வேலையும் கிடையாது. அவர் நிதியமைச்சர், நிதியை ஒழுங்காக வச்சுக்கிறாரா, நாட்டை பார்த்துக்கிறாராங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான பார்வையாக நம்ம இருக்கணும். அந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார்ல, அது ஒரு தவறான விஷயம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரீட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிவிக்கு நிர்வாகி, ஒரு தாவேகா நிர்வாகி கூட அப்படின்னாங்க தவறாக கேட்டார். அப்புறம் என்னங்க கேட்டார்? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இலக்கண பழியோடு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா? திருத்திக்கிறேண்ணே, புரிதுன்னா திருத்திக்கிறேண்ணே, இவ்வளோதானங்க. இதான் பக்குவமான பேச்சு, பக்குவமான அணுகுமுறை, அப்சர்வேஷன். அப்போது அது மட்டும் காரணம் இல்லை, அதை தாண்டி சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் தான் சொல்கிறாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள். என்ன காரணம்? சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய காணொளிகள், அவருடைய ஊடகத்தில் அவர் போடக்கூடிய அது வந்து ஒரு அந்த காணொலினா பொலிட்டிக்கல் சட்டையர், அரசியல் பகடி செய்வது. ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர், அவர் ஒரு ஊடகத்தினுடைய தலைமையில் இருக்கிறாரு, அவர் அதை நடத்துகிறாரு. அதை பார்த்து நீங்கள் கோவப்படுறீங்கன்னா சாட்டை எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டராக இருக்கிறீங்க. அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை, மக்கள் பிரதிநிதி அல்ல. ஆனால் அவர் போடுற வீடியோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு இப்போ நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிப்போகுது. இல்லை, அவரு யூடியூப்பில் போடக்கூடிய காணொலிக்கு சட்டமன்றத்தில் இவர் கோவப்படுறதுங்க என்ன பார்த்துட்டு வந்துருப்பாரோ நோவோ கேப்பில் அவர் வீட பரவலாக பரவுதுங்க. திமுக நாம் தமிழர் பிஜேபி எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ண சாட்டையான வீடியோவை. ஏன்னா திமுக கிட்ட அப்படி ஒரு ஆள் கிடையாது. திமுக கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து இணைய கூலிப்பட, அது அவதூறு பேசும், கடிக்கும், இப்படியாக எடுத்து வைக்காது. இந்த 100 நாள் நெருங்கும் போது அதை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தாரு, வித்தியாசமாக இருந்தது. அது மாதிரி யாருமே சிந்திக்கலல்ல. அதுதான் வந்து ஒரு ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய மொழி நடை.
சரி தவிர வந்து இப்போ அவர் நினச்சா அவமரியாதையான வார்த்தைகளை பேசி வீடியோ போட முடியாதா? அது ஒரு வேலையா? செய்யலைல்ல. அப்போ அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. உண்மையான எதிர்கட்சி திமுகவா நாம் தமிழர் கட்சியான தாவேக்காவை குழப்பமாக இருக்கும் நாவோ. அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்களோட தோழர்களை, கட்சி தோழர்களை இணைய வெளியில் என்டிகேவை தான் அட்டாக் பண்ண நிறைய பேசுகிறாங்க தோழர்கள். திமுகவை அட்டாக் பண்ணி குறைவாக தான் பேசுகிறாங்க சிலர் பேரை தவிர. அப்போ அது ஒரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு. இன்னொரு பக்கம் அமைச்சருடைய ரெஸ்பான்ஸ் வந்து எதை நோக்கி இருக்குதுன்னு பாருங்கள். தமிழ் மொழி குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. கிறிஸ்தவனை கற்றுக் கொடுத்தது அன்பின் மொழி. எது? என்கிட்ட கட்டை இல்லை, கட்டை கட்டையை தூக்கி அடிக்க போனேன். அப்படி ஒரு வீடியோ பரவச்சு அடிக்க போனார். அதுதான் உங்கள் அன்பின் மொழியா சார்? சார் அதான் அன்பின் மொழியா? நான் கிறிஸ்தவத்தை குறை கூற வரலை. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான் தமிழ்நாட்டுக்குள் வந்து வீரமா முனிவர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு தமிழுக்காக நற்காவியங்களை படைத்தான். வீரமா முனிவர். நாங்கள் கிறிஸ்தவ பாதிரியார்களை தவறு சொல்லவில்லை. கிறிஸ்தவம் உள்ளபடியே தமிழை வளர்த்தது, தமிழுக்காக நின்றது, தமிழர்களை வளர்த்தது. சாதி வேறுபாட்டால் நீ மேல நான் கீழே, நீங்க இந்து மதம் தன்னுடைய சாதிய வேறுபாடுகளை பரப்பிக் கொண்டிருந்த போது எல்லாரும் சமந்தாவா இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படி என்று சொல்லி கிறிஸ்தவம் பள்ளிக்கூடங்களை கட்டியது, கல்லூரிகளை நிறுவியது. நான் வரவேற்கிறேன், தப்பு கிடையாது. இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று சொன்னார் இஸ்லாமிய பெருந்தலைவர். இதுக்காக சொல்றாங்க மதம் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாங்க, மொழி ஒருத்தனை ஒரே மாதிரி வச்சிருக்கோம். ஐம் a born கிறிஸ்டியன், இது என்னங்க பெருமை? ஐம் a born தமிழன்னு சொன்னா பெருமை. நான் பிறக்கும் போதே தமிழன்டா, ஏன்னா என் தாய்மொழி தமிழ்ரா, முடிஞ்சு போச்சுரா. அதனால தான் பெரியார் ரொம்ப தெளிவாக சொன்னார். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம், சாதி கொடிதான் மதம் கொடிதான்னு கேட்டாராம். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் பெரியார் கிட்ட போய், சாதி கொடிதா மதம் கொடிதா? சாதி தான் கொடிது. ஏங்க ஐயா சாதி கொடிதுன்னு நினைக்கிறீங்க? மதம் கூட மாறிக்கொள்ளக்கூடியது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது. நீ கவுண்டர்னா கவுண்டர், முதலியார்னா முதலியார், நாடார்னா நாடார், குயவர்னா குயவர், வண்ணார்னா வண்ணார், வன்னியர்னா வன்னியர், பறையர்னா பறையர், தேவேந்திர குலவெல்லாம் தேவேந்திர குல, தேவர்னா தேவர். நீ சாதியை மாற்றிக்க முடியாதியா? உன்னால மதத்தை மாற்றிக்க முடியும். இளையராஜாவின் மதம் இந்துவாக இருந்தாலும் அவருடைய மகன் யுவன் சங்கராஜாவின் மதம் என்ன இன்னைக்கு? இஸ்லாம். ஏஆர் ரஹ்மானுடைய மூதாதையருடைய மதம் இந்துவாக இருந்தாலும் ஏஆர் ரஹ்மானுடைய மதம் என்ன இன்னைக்கு? இஸ்லாம். அப்போ மதம் கூட மாறிக்கொள்ளக்கூடியது, சாதி மாறிக்கொள்ள முடியாது. எனவே சாதிதான் கொடுமையானது என்று சொன்னார் ஐயா பெரியார். எவ்வளவு தீர்க்கமான வரிகள் பாருங்க, வார்த்தைகள் பாருங்க. அப்போ மதம் என்பது ஒரு அபிநய போன்றது என்று சொன்ன கார்ல் மார்க்ஸோட கருத்து எதுக்காக சொன்னாருன்னா, மதம் உங்கள் எல்லாத்தையும் மறக்கடைக்கு வச்சிருங்கிறாரு. அப்போ மதத்தை குறித்து சட்டமன்றத்துக்குள்ள எப்படிங்க ஒரு அமைச்சர் பெருமக்கள், ஒரு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பேசலாமா? அது தகுமா? அது நியாயமா? அது தேவையான வார்த்தையா? முதல்ல அப்போ தேவையற்ற கோபங்களை தவிர்க்கணும். இவ்வளவு ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விஷயமும் இல்லைங்க. அது புரியுது. இதன் காரணமாக தான் இந்த சமூக வலைத்தளங்களில் சாட்டையை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம். கைது பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? தொட்டு பாருங்களேன், தொட்டு தான் பாருங்களேன். உதயநிதி கைது பண்ணதை கூட வந்து திமுக கொஞ்சம் தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கைது பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சி இன்னும் வேகமாக வீரியமாக வளரும், இன்னும் வேகமாக வளரும். தேவையில்லாத வேலையில் போய் சிக்கிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை, ஆல்ரெடி உதய கைதே ஜஸ்ட் பேக் ஃபயர் தானே ஆயிருக்கு அவங்களுக்கு. எங்க ரெண்டுமே நடந்திருக்குங்க. அவங்களுக்கு பேக் ஃபயர், இவருக்கும் பேக் ஃபயரு. திமுகவுக்கும் போற வரவனை பிடிச்சி அடிக்கிறாங்க திமுக காரங்க. என்னங்க நியாயம் இது? ரோட்ல போற வரவனாங்க தப்பண்ணா? இவன செக்கிழுத்த செம்மல் வஉசியா இல்ல மக்களுக்கு போறான காந்தியா? யாருங்க இவரு? உதயநிதி ஸ்டாலின் மேடையில் ஆபாசமா பேசினவர் தானங்க அந்த வார்த்தையை சொல்லி. காயப்படுத்திருக்குமா இல்லையா? தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருவேளை காயப்படுத்த ஒத்துந்து வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சுங்க. வரமாடம் 2 மணி நேரம் நாடகம் போட்டு அப்புறமா இங்கேருந்து போய் ரேலி பண்ணி என்னங்க? இல்லை ஆங் சாங் சூகி இவர், இல்லை அன்னை தெரேசா ஒரு வரும்போது 2 பக்கம் வலது வரவேற்கணும். எல்லாம் மக்களுக்கு முகசுரிப்பு தான் ஏற்படுத்தியிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தால் அது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அந்த மாதிரி கேஸை சிக்கக்கூடிய ஆளும் கிடையாது இவர். புரியுது. அப்போ என்னன்னா கொஞ்சம்
அமைச்சர் பெருமக்கள் கவனமாக வார்த்தைகள் விடணும், கவனமாக பேசணும். தமிழையும் மற்ற மொழியையும் கம்பேர் பண்ணால் நம்ம கோவப்படுவோம். இவரோட தமிழையும் மதத்தையும் போய் கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுவீங்க நீங்கள்? அது தப்பு. எடுத்து சொல்லணும் யாராவது. குறிப்பாக சட்டமன்றத்தில் அமைச்சர்களோட அந்த செயல்பாடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சிலதை சொல்லிடுறாங்க, அப்புறம் திருத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அமைச்சர்களும் சரியாக ப்ரிப்பேர் ஆகாமல் வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. அமைச்சர்கள் எல்லாமே புதுசுங்க, எக்ஸப்ட் ஃபியூ. இப்போ பாருங்க, செங்கோட்டையன் ஐயா மட்டும்தான் அதில் பழையவர். அப்புறம் சபாநாயகர் ஐயா பழையவர். மிச்சம் எல்லாருமே புதுசு தான். ஆதவ உட்பட எல்லாம் புதுசு தான். பட் மேபி தே ஹேவ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் இன் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேவ். அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தவறானது. அப்போது அமைச்சர் ஆதவர்ஜனா பேசுகிறாங்க 900 கோடி மேட்டரை பற்றி இவங்க கேட்டும்போது உங்கள் அப்பாவை போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்னடா உதயநிதி வந்து உங்கள் மாமனாரை போய் கேளுங்கிறாங்க. இது என்ன வார்த்தை? அதுபோல திமுக எம்எல்ஏ ஒருத்தர் தேவையே இல்லாமல் நேரட்டாக அமைச்சரை பார்த்து ஏன் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க, உங்கள் மாமியார் வேணால் கேளுங்க, சபாநாயகர் அவ்வளோ சொல்கிறாரு, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் கேட்டீங்க இல்லை தாவேக்கா மட்டும் இல்லை திமுக. நான் 2 பேரும் தான் சேர்த்து தான் சொல்லுவேன். இல்லை பாமக எக்ஸ்பெக்ட் பாமக தவிர மற்ற பாமக தாங்க ஒழுங்காக இருக்குது. அந்த அம்மா அவள் தாங்க சூப்பராக பேசுகிறாங்க, சௌமியா அக்கா சூப்பராக பேசுகிறாங்க. நான் பாமக எம்எல்ஏ கணேஷ் சொல்லிட்டு வரலாம், அருமையாக பேசுகிறாரு. என்னங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்எல்ஏஸ் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். ரொம்ப கவலையாக இருக்குங்க. டேரக்டாக ஒரு கேள்வி கேட்குற உதயநிதி ஸ்டாலின், நிவாரண தொகை எங்கன்னு கேட்குறாரு முதலமைச்சரை பார்த்து. என்ன தொகை? நிவாரண தொகை, ட்ராட் ரிலீஃப், வறட்சி நிவாரணம். தமிழில் வறட்சி நிவாரணம், ஆங்கிலத்தில் ட்ராட் ரிலீஃப். பேப்பர் கூட படிக்கிறதுல போல இருக்குது. 134 கோடி அறிவிச்சிருக்கிறோம். ஐயா அது பேர் பேக்கேஜ் ஐயா, அது சிறப்பு தொகுப்பு. எதிர்க்க சிலவர் கேட்கறது ட்ராட் ரிலீஃப். 2த்துக்கும் மலையளவு வேறுபாடு உண்டு. அதை பற்றி பேசவே இல்லை முதலமைச்சர். கட் பண்ணி விரல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவை மூலம் தான் பதில் சொன்னார். அதுக்கு செப்டம்பர் மாதம் தருவோம் அப்படி தரும் இப்படி தரும் பேசிக்கிட்டு இருந்தார். பதில் வரலையே சார் முதலமைச்சர்கிட்ட இருந்து. அப்போ அது வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் இவங்கன்றதை காட்டுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நோக்கி அவங்க நகரணும். குறிப்பாக சார் இது வரைக்கும் ஆந்த கட்சிகள் பார்க்காத ஒரு விஷயத்த தாவேக்கா பார்க்க போது அந்த எல்னினோ இஷ்யூ, அதை பற்றின முன்னெடுப்புகள் எதுவுமே பெருசாக இல்லை தாவேக்கா கையில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க பட்ஜெட்டை பார்த்தா தெரிய வருது. எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எல்னினோ குறித்து ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க சார். அந்த குழு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த குழு ஆக்கப்பூர்வமான செயல்பட விஷயம் கேள்வி நான் செவிக்கு வந்திருக்குது. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அவங்க செய்யலை. அதை அவங்க செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். இல்லைனா நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி, தண்ணி வராது, விவசாயம் நடக்காது. இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்கிறேன். அடுத்த ஆண்டு மே மாதம் தான் எல்லினோ முடிய போகுது. அடுத்த மாதம் குறுவை நடக்காது. இப்போ சம்பாதனை போச்சு, அடுத்த வருஷம் குறுவை நடக்காது சார். 2027 எந்த வரைக்கும் இந்த பாதிப்பு. உணவுக்கு நம்ம இன்னைக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பதப்படுத்துகிற பொருள்லாம் வந்துருச்சு, பதப்படுத்திக்கிட்டு இருக்கோம். உணவு கிடைக்காது, சோறுக்கு சிங்கி அடிப்போம் நம்ம. அந்த அளவுக்கு நல்லா மோசமாக போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் கண்டுக்காமல் உட்காந்துக்கிட்டு இணையத்தில் ஓபி அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துறை சார்ந்த சில குழுக்கள் இருக்கிற நபர்களை மறைமுகமாக நான் சொல்கிறேன், தாவேக்காரன்னு சொல்லலை, குழுவில் போட்டுருக்காங்க சில பேர். அவங்களே யாருன்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும் நம்மளை தான் சொல்கிறான்னு. செட் ஆகாது. எல்னினோவை இவங்க பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. குழு போட்டிருக்காங்க, பட் கன்சிடரோட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை செய்யணும். இன்னொன்று சொல்கிறேன், வர நவம்பர் டிசம்பரில் பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும். எல்னினோவால் வெறும் வறட்சி வரும்னு நினைக்காதீங்க, மழையும் அதிகமாக பெய்யும் அந்த டைமில். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? போன ஆட்சியில் கேட்டோம் 4000 கோடி அண்ணாச்சி என்னாச்சின்னு. ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சலிக்க விட்டாருன்னு ஒரு ஆயா பாட்டு பண்ணாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பண்ண போகிறீங்க. சாலைகள் குண்டும் குழியுமா மேடும் பள்ளவுமா இந்த குட்டி மழைக்கு ஆகிருக்குது. பார்த்தீங்க சென்னையில். என்ன பண்ண போகிறீங்க? பதில் சொல்லுங்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும், நீர்வளத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது சார். மக்கள்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. துட்டு வாங்கிட்டு வேறு கட்சி ஓட்டு போட்ட மக்கள் நாளைக்கு அதே துட்டு வாங்கிட்டு வேறு கட்சி ஓட்டு போடுவாங்க. உஷாராக இருக்கணும் தாவேக்கா. அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதிமுக சொல்ல, திமுக சொல்ல, நாம் தமிழும் சொல்ல, ஆனால் பொது வேட்பாளர் சொல்லிட்டு சீமானை வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏன் சொல்ல வராங்கன்னு சொல்லும்போது அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு இஷ்யூவில் மாற்றுறாரு, மாத்திரை அந்த நுணுக்கிற இஷ்யூவில், அதை மத மாற்றத்துக்கு தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்கள கையில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வழக்கமாக திமுக இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தாவேக்கா அதை பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை?
இல்லை அது அவருடைய கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்றுக்கலையா? இல்லை, நான் இது மடைமாற்றுவதற்காக சீமானை பயன்படுத்துகிறாங்கன்னு இதில் மடைமாற்றம் பண்ணுறாங்க சார். பட் மடைமாற்றம் பண்ணுறதுக்காக சீமான பொது வேட்பாளராக அறிவிக்கிறாங்கங்கிற ஒரு டோனில் எனக்கு இல்லை. ஆனால் சீமான பொது வேட்பாளராக பண்ணுறாங்கன்ற ஒரு தியரியை செட் பண்ணுறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. பட் அந்த எனக்கு அந்த காலக்கோடு எனக்கு சரியாக நினைவில்லை. மேபி அண்ணன் சொல்கிறது வந்து அந்த காலக்கோடு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுவும் நடந்த சம்பவம், இது நடந்த சம்பவம்னு காலக்கோடு எனக்கு சரியாக தெரியல. பட் தியரி இஸ் ஃபேக்ட். அந்த மாதிரியான தியரிங்கெல்லாம் வருதுங்கிறது ஃபேக்ட். தியரியோட ரூட் இருக்குல்ல தம்பி, அது ஃபேக்ட் தான். பட் அந்த காலக்கூட எனக்கு சரியாக தெரியல. மடைமாட்டதுக்காக தான் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்னும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அந்த அமைச்சர் விசாரிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விடக்கூடாது. புரியுது. இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. வரும் சில மாதங்களில் அப்போ கட்டாயம் அவர் மாற்றப்படுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேபி அண்ணா சொல்கிறது உண்மையாக கூட எனக்கு அதை இப்போ தான் எனக்கு கேட்கும்போது தெரியுது. காலக்கோடு அடிப்படையில் அவர் சொல்லலாம். அப்படி பார்த்தா அது உண்மையாக கூட இருக்கலாம். குறிப்பாக சமீபத்தில் தமிழ் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசின அந்த விடயம், தமிழர்களாக ஒன்றினம் தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று வந்து அமைக்கணும், அது வந்து இந்த இடைத்தேர்தலே நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அழுத்தமாக பதிவு செஞ்சுட்டார். அதுக்கு எதனா குறிப்பாக சொன்னீங்க, நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது. ஏன்னா கட்சி உள்ள மட்டும் இல்லை, கட்சிக்கு வெளியே இப்போ ஆதரவு பெருகிருச்சு. கட்சிக்கு வெளியிலையும் சொன்ன நம்ப மாட்டீங்க, திமுகவில் இருக்கிற சிலரே நாம் தமிழர் கட்சிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் வாங்கினேன், எப்படியாச்சும் உள்ளே வந்துருங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர்லாம் என்னன்னா இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, நீங்கள் கேட்கலாம் ஜெயிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதிமுகலாம் தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வந்து பெருக துவங்கி இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். வெளியிருந்து யாரும் அவங்க விமர்சிக்கிறது கிடையாது. அவங்க பாடம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியின் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்னு பேசக்கூடிய தமிழ் தேசியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து யாரத்தில் உள்ளே போனோம். ஏன்னா அவர் உள்ளே ஏற்கனவே போயிட்டார், வந்துட்டார். அவர் திமுக ஆதரவோடு போனார். அவரை தான் சொல்கிறார், திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி யாரும் வேணாம், நம்மளும் உள்ளே போனோம் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ டிவிக்கே உள்ளே வரும். தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிக்கே உள்ளே வரும். அப்புறம் கூட இருக்கிற மற்ற இயக்கங்கள்லாம் உள்ளே வருவாங்க. அண்ணன் தனியரசு இருக்கிறாரு, இன்னும் மற்ற இயக்கங்கள்லாம் உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே போய் அவங்களாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு பெரிய பலமாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு அமையும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன கேள்வி தான் சார், இதுக்கு முன்னாடியே இவங்களாம் நிறைய போராட்டங்களில் கலந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது திமுக அதிமுக பின்னாடி ஓடியதை வந்து பார்க்க முடியுது. இடைத்தேர்தலை மட்டும் எப்படி நம்புறதுன்ற ஒரு இல்லை. இப்போ திமுக அதிமுக முரண்பாடு இருக்குல்ல. பிஜேபி இருந்தால் அண்ணன் வேல்முருகன் போக மாட்டாங்க. திமுக நிலைப்பாடுகள் சரியானதுனால அப்போ போகாமல் இருக்கிறாரு. வேற எங்க இடம் இருக்கு? தாவேக்காவுக்கு அவர் போக மாட்டார். அவருடைய கொள்கைக்கு உட்பட்டு ஒத்து வராத கட்சி தாவேக்கா போக மாட்டார். குறைந்தபட்ச ஒத்து வருதல்ங்கிறது நாம் தமிழர் கட்சி கூட தான் இருக்கும். ஸோ அங்கே தான் போவார்னு நினைக்கிறேன். அந்த அலையன்ஸ் வச்சானா ஒர்க் அவுட் ஆகும். அது ஓகே சார். பல்லருக்கு தெளிவாக சார். நன்றி.